ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? வேஸ்ட் திங்ஸ் வச்சு ஒரு சின்ன கிராஃப்ட் பண்ணலாம். பாட்டில் இருக்கும் நிறையவே குட்டி பசங்க அந்த ஜூஸ் எல்லாம் குடிப்பாங்க இல்லையா? அந்த பாட்டில் வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ணலாம். இங்கே வந்து எங்களுக்கு டேட்ஸ் கிடைக்கும். இப்படி கொத்து கொத்தா அதோட குச்சி இது வச்சுருக்கேன். அந்த குச்சியை அதை வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு. இந்த பாட்டிலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு பிளாக் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். பிளாக் ஆர் ப்ளூ இது வேணால் பிடிச்ச கலர் அடிச்சுக்கலாம். இதான் டேட்ஸு பழத்தோட குச்சி அந்த மாதிரி இருக்கும்ல அதை எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் டேட்ஸ் இருக்குது, காஞ்சி போயிருந்துருக்கு. காயாக கொடுப்பாங்க, அது பழுத்துரும். அந்த குச்சியை நான் சில சமயத்தில் எடுத்து வைப்பேன், சில சமயத்தில் தூக்கி வீசிடுவேன். இது வந்து கிராஃப்டாக யூஸ் பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்காக வேண்டி இதில் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். பெயிண்ட் பண்ணிக்கலாம், பாட்டிலில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். சரியா, சும்மா உங்களுக்கு பிடிச்ச கலர் அடிச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு நேவி ப்ளூ அடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு இதுதான் இது. ஒரு டபுள் கோட் அடிச்சிட்டா கூட போதும். பண்ணிக்கலாம். நேவி ப்ளூ நான் பண்ணியிருக்கேன், பிளாக் வேண்டாம் அப்படின்ட்டு நேவி ப்ளூ எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி பசங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. இப்போ இதெல்லாம் ஈஸியான ஒரு கிராஃப்ட் தானே, எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம். நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் பண்ணி கூட நான் போட்டிருக்கேன். இது வந்து சும்மா ஜஸ்ட் டைம் பாஸ். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மைண்டை ரிலாக்ஸ் பண்ணலாங்க. இப்போ நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்னா அப்படின்னா இருக்கலாம்னு கூட சொல்லலாம். நம்மளுக்கு ஃபேமிலியில் நிறையா இது இருக்கும் இல்லையா, பிரச்சனைகள் இருக்கலாம். பிரச்சனைகள் மீன்ஸ் ஏதாவது ஒரு நினச்சி நம்ம கவலைப்பட்டுருக்கோம், குழந்தைங்களை நினச்சி கவலைப்படுவோம். அந்த மாதிரி நம்மளுக்கு லேடிஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் வந்துடும். லேடிஸ்க்கு மட்டும் ஸ்ட்ரெஸ் எங்கேருந்து வரும்னு தெரியாது, வந்துகிட்டே தான் இருக்கும். அது வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்கணுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். நம்ம ஊராக இருந்ததுன்னா ஒரு 2 நாய்க்குட்டி வளர்க்கலாம், பூனைக்குட்டி வளர்க்கலாம், செடிகள் வச்சு வளர்க்கலாம், ஒரு ஷாப்பிங் போகலாம். இங்கே அப்படி கிடையாது இல்லையா? சவுதியில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வரும். எவ்வளோ நம்ம ஷாப்பிங் போனோம்னா காசு தான் நம்மளுக்கு போயிட்டே இருக்கும் பேக்கெட்டை விட்டு. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன இதை வந்து பகல் டைமில் வீட்டில் பண்ணலாம். ஈவினிங் வாக்கிங் போடுவோம். வாக்கிங் கூட நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை நல்லா ரிலீஃப் பண்ணும். இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. டபுள் கோட் அடிச்சிட்டோம்னா இதை லேசாக காய விட்டு மறுபடியும் ஒரு கோட் அடிச்சா இனி ரொம்பவே நல்லா பிடிச்சிரும். அதுக்கப்புறம் ஈஸியாக ஃப்ளவர் பண்ணலாம். ஃப்ளவர் வாரம் உங்களுக்கு என்ன பெயிண்ட் பண்ணணும்னு தோணுதோ பண்ணலாம். இது பாருங்கள், இது வந்து கொஞ்சம் நேரம் காய விட்டுறலாம். காய்ஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அனதர் கோட் ஒன்று கொடுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் டார்க்கிஷாக இருக்கும். இதே பாருங்கள், இந்த மாதிரி டபுள் கோட் பண்ணிக்கோங்க. இனி காயில் இது கொஞ்சம் காயட்டும். காய்ச்சிட்டதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். சரியா, ஃபுல்லாக பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பொறுமை ஜாஸ்தி. பொறுமை ரொம்ப ஜாஸ்தியாக வேணும். ரெண்டாவது நம்மளுக்கு மைண்டுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மைண்டுக்கு மீன்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும். நம்ம ஏதாவது நம்ம எப்பயும் யோசிச்சுட்டு இருக்கிறதுல வெளியில் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி பெயிண்ட் ஒர்க்ஸ்லாம் பண்ணி பாருங்கள். உங்கள் பிரெயின் வந்து அப்படி காம் ஆகி அதுக்கு ஒரு தாளாட்டுறது மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். சரிங்களா, இதெல்லாம் வந்து நம்ம போய் ட்ரைனிங் இதுக்கு பெயிண்டிங் கிளாஸ் போயிட்டு வந்து தான் அதெல்லாம் கற்றுக்கணும் அவசியம் இல்லை. ரொம்ப பேசிக் இதெல்லாம் அருமையாக பண்ணலாம். சின்ன பசங்களாம் ரொம்ப அருமையாக பண்ணிடுவாங்க. நம்மள மாதிரி ஏஜ் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் ட்ரெயின் ஆகணும். ஒரு 2 பாட்டில் வேஸ்ட் பண்ணுங்கள். வேஸ்ட்டான பாட்டில் வச்சாலும் யூஸ் பண்ணுறோம். ஹார்லிக்ஸ் பாட்டில், அந்த மாதிரி ஊறுகாய் பாட்டில், அந்த மாதிரி இதெல்லாம் வேஸ்ட் பண்ணுங்கள். என்ன பெயிண்ட் கொஞ்சம் ஒரு 4-5 ட்ராப் 10 ட்ராப் வேஸ்ட் ஆகும், அவ்வளோதான். பாட்டில் வேஸ்ட் ஆனால் பரவாயில்ல. அப்புறம் நம்ம ரெண்டு என்ன பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம தேர்டு இது பண்ணும்போது கொஞ்சம் கற்றுப்போம், நல்லாவே வரும். சரிங்களா, அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஏஜில் உள்ளவங்களாம் ஏதாவது ஒரு ஒர்க்கை பண்ணுங்கள். வேலைக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லைங்க. தோட்டம் வச்சு தான் போய் களைப்பிடுங்கி தான் ஆகணும்னா களைப்பிடுங்களாம், தப்பு ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டில் சமையல் வேலையை முடிச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் அழகாக
பண்ணோம்னா நம்ம பிரெயினுக்கு ரொம்பவே நல்லது. பிரெயினுக்கு நல்லது அப்படின்னா என்னென்னா, நம்ம மூடை மாற்றும், நம்மளுக்கு சைக்காட்ரிக் இல்னஸ் வராது, பிரெயின் காம் ஆகும், மூட் அப்செட் ஆகாது, நம்மளுக்கு எல்லாமே டிப்ரெஷனுக்குள்ளே எல்லாமே போகும். அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வரணும்னா என்ன மாதிரி ஏஜ் லேடிஸ்லாம் இது வரணும். இது பண்ண நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்க கால்வலி, கைவலி, அப்புறம் உடம்பு வலி எல்லாம் கூட போகுங்க. மைண்டு வந்து கொஞ்சம் காம் ஆச்சுனாலே நம்ம வந்து பாடி பெயினில் நம்மளுக்கு குறையும். ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு எனக்கு நான் இதில் ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் இது பண்ணி பாருங்கள். நீங்களும் இது மாதிரி உங்களுக்கு மைண்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது தப்பாக சொன்னீங்கன்னா சாரி, எனக்கு தோணுது நான் சொல்கிறேன். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளவர்ஸ் வரைஞ்சிக்கலாம். நான் ஃப்ரீ ஹேண்டில் தான் பண்ண போகிறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வரைஞ்சிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். சரியா? ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு மனசில் என்ன தோணுதோ அதை பண்ணால் போதும். நம்ம எதுவும் சேலெல்லாம் பண்ண போகிறதில்ல. நம்ம வீட்டில் இதை வச்சுக்கிறது வேஸ்ட் பாட்டில். அதனால் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். பெயிண்ட் பண்ணணும். பிடிச்ச கலர் எடுத்துக்கணும். பெயிண்ட் ட்ரை ஆகிடுச்சு. சிம்பிள் டிசைன் தான். பெரிய நம்ம பெயிண்டர்ஸ் கிடையாது. பேசிக் இது பண்ணால் போதும். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணிக்கங்க. சரியா? எனக்கு என்ன பிடிக்குதோ அந்த கலரில் நான் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அழகாக பண்ணுங்க. சும்மா நான் வந்து ஒரு ரஃப் டிசைன் தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு பண்ணியிருக்கேன், ஃப்ளார் பண்ணியிருக்கேன். இதுமாதிரி சின்ன எல்லாமே ரஃப் டிசைன் தான். உங்களுக்கு பெயிண்டிங் பெருசாக தெரியணும்னு அவசியம் இல்லை. சும்மா இந்த ரஃப் டிசைன்ஸ் போட்டாச்சு. உங்களுக்கு வேண்ட ஷேப்பில் வேணுங்கிற கலர்ஸில் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். நம்ம இது டார்க்காக ஆன் பண்ணிட்டோம்னா இது வந்து வைப்ரண்ட் கலர்ஸ் நம்மளுக்கு இந்த கலரில் தெரிகிற மாதிரி பெருசாக நீங்கள் வந்து போட்டு மெனக்கட்டுக்க வேண்டாம். சரியா? ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்காங்க. இப்படி வச்சுமா ஒரு 3 புள்ளி வச்சிங்கன்னா போதும். அவ்வளோதான். பாருங்கள், ஃப்ளார் பெட்டல்ஸ் ஆகுது. அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். தெரியுது? உங்களுக்கு பிடிச்ச இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். கலர்ஸில் வைப்ரண்ட் கலர்ஸாக பண்ணலாம். சரியா? இங்கே போட்டுக்கலாம். சும்மா அப்படி நான் டேப் பண்ணுறேன். அவ்வளோதான். எடுத்துக்கலாம். வேறு இது எடுத்துக்கலாம்.
ரொம்ப குறும்பு பண்ணுற குழந்தைங்க, ஸ்டடீஸில் கொஞ்சம் வீக்காக இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு இதில் கொண்டுட்டு போயிட்டோம்னா அவங்கள வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக வச்சுக்க முடியுங்க. ரொம்ப குறும்பாக இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் இந்த மாதிரி எதாவது ஒன்று கொடுத்து கையில் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இதில் அவங்க கான்சன்ட்ரேஷன் எல்லாத்தையும் இதில் செலுத்திடுவாங்க. அப்போ அவங்க வந்து வேறு எதுக்குமே போக மாட்டாங்க. குறும்பு, சிப்ளிங்ஸோட ஃபைட்ஸ் அதெல்லாம் இருக்காது. அவங்க கான்சன்ட்ரேஷன் வந்து வேறு இதில் போகும்போது அவங்க நல்லாவே சைன் ஆவாங்க. நம்ம பயப்பட வேண்டாம். சரிங்களா? அப்படி போட்டுக்க வேண்டியதான். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தோணுதோ போட்டுக்குங்க. சரியா? நான் வந்து இப்படி அடுத்தடுத்த கலர்ஸ் போட்டு வரேன். ஒரே இதில் போடாமல் அப்படி கொஞ்சம் எல்லா இடத்துலையும் மாற்றி மாற்றி போட்டுருவேன். மைனூட் எடுத்துக்கலாம். மைனூட் ப்ரஷ் எடுத்துட்டு சன்ன ப்ரஷ் பாயிண்ட் 0 பாயிண்டில் இருக்க மாதிரி சிம்பிளாக இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளாக போட்டுக்கோங்க. எப்படி இருக்கா? இதில் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த இது எடுத்துக்கப்போம். இதெல்லாம் பேரிச்சம்பழம் ஸ்டிக்ஸ். ஜஸ்ட் உடஞ்சிரும்.
சிம்பிள் கிராஃப்ட். அவ்வளோ. இதில் கூட என்ன பண்ணலான்னா, இதிலெல்லாம் வந்து நான் வந்து கலர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எல்லோ அப்படியே விட்டுட்டு இங்கே மட்டும் இந்த ரெட்டிஷ் கலர் இதாக பண்ணினேன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியும் பண்ணுவேன். அப்படி பண்ணினா கரெக்டாக சரியா? ரொம்ப அழகாக இருக்கும். அரேஞ்ச்மெண்ட், ஸ்மால் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இதுலலாம் ஃப்ளார் மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன கலர்ஸ் பண்ணால் போதும், ஃப்ளார் ஆகிடும். சும்மா டெம்பரரியாக வச்சுக்கலாம். அந்த மாதிரி புல்லு கூட உங்கள் வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். சரியா? வீட்டுக்கு ஃப்ளார் வாஷ் இதெல்லாம் பெயிண்ட் பண்ணிட்டே வச்சுக்கோங்க. இனி ரொம்ப அழகாக இருக்கும். நேச்சுரலாக எப்படியே இருக்குன்னு பார்த்தேன். நேச்சுரலாக எப்படியே இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தேன். நான் வந்து இதில் இனி கூட கொஞ்சம் இந்த இதெல்லாம் கலர் பண்ணோம்னா ஃப்ளார் மாதிரி இருக்கும். இப்படி நேச்சுரலாக அப்படி இருக்கு. இப்படி நேச்சுரல் கலராக விட்டுறலாம். வேணும்னா நமக்கு இது மாதிரி கலர்ஸ் கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது காய் இருக்கிற இந்த இது காயை பிச்சுட்டா இந்த மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு பிடிச்ச கலர் கொடுத்துக்கலாம். அங்கே பிங்க்கு கொடுத்துருக்கேன். இனி வந்து வேறு ஏதாவது கலர் கொடுக்கலாம். எல்லோ, க்ரீன், ஒரு டிஃப்ரெண்ட்டாக எல்லோக்கு க்ரீன் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஃப்ளார்க்கு வந்து க்ரீன் கொடுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நம்ம இதில் லீஃப் இது பண்ணல. அதனால் இந்த மாதிரி எல்லோ கொடுத்துட்டு சென்டரில் க்ரீன் கொடுத்துட்டு சென்டரில் இந்த மாதிரி ஒரு பார்த்திங்கன்னா காய் இந்த இடம் வந்து இருக்கு இல்லையா, அந்த குட்டி ஊண்டை மேலே தூக்கிட்டு அங்கே வந்து மகரந்தம் மாதிரி எல்லோ கொடுத்துக்கலான்னு பார்க்குறேன். மேலே அங்கே கொடுத்துட்டோம்னா அழகாக இருக்கும். என்ன சொல்கிறீங்க? நல்லா இருக்கா? எனக்கு கிராஃப்ட் எப்படி இருக்குது? ஐடியா எப்படி இருக்குது? எனக்கு எப்பயுமே இந்த வேஸ்ட்டு திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு ஒரு தோணல் வந்துருங்க. அதனால் அங்கங்கே எப்பயுமே வீட்டில் கொஞ்சம் குப்பைகள் சேர்த்துருவேன். அப்புறம் எனக்கு என்னைக்கு ஒரு நல்ல மூடு வருதோ அன்றைக்கி வந்து எடுத்து செய்வேன். இப்படி தான் நான் வந்து சின்ன வயசில் இதெல்லாம் வாங்கியிருக்கேங்க. வேஸ்ட்டு திங்ஸ் வச்சு பண்ணி ப்ரைஸ் வாங்கியிருக்கேங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன். 7th 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வாங்கியிருக்கேன். அதனால ரத்தத்துலேயே இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் பண்ணிக்கலாம். அங்கங்கே ஒரு க்ரீன் டச் பண்ணிக்கிறேன். நான் வந்து ரஃப்பாக தான் டச் பண்ணுறேன். சரியா? அப்புறம் காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் சென்டரில் எல்லோ கலர் கொடுப்பேன். பண்ணிட்டு காட்டுறேன். கையில் கேமரா வச்சுட்டே பண்ணுறதுனால பண்ண முடியல. இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன். நல்லா இருக்கா? எங்கள் வீட்டிலலாம் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க. என் ஹஸ்பண்ட்லாம் பார்த்துட்டு அப்படியே நேச்சராகவே விட்டுற பாருங்க. இங்கே ஒரு இது இருக்குது. இங்கே பழு என்னோட கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குது. சிம்பிள் அண்ட் எலகண்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த அம்மா நம்ம சேனலை பாருங்கள். உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்.